ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெஷர்மென்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட் வந்து டிஎன்பிசிஐஇ அது மாதிரி டிஆர்பி இத மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்குது. இது வந்து தியரி சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து நம்ம எஃபோர்ட் போட வேண்டாம். சிம்பிளா தான் இருக்கும். இதோட கொஸ்டின்ஸுமே சிம்பிளா தான் இருக்கும். அதனால இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகேவா? இன்னைக்கு வந்து அதே மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளமேட்டிக் கேட்டிருந்தாலும் அதில் உள்ள ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால இந்த சப்ஜெக்ட் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், எரர் அனாலிசிஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இருக்குது. ஓகேவா? அதை வந்து நம்ம ஒரு அன்னோன் குவான்டிட்டி கூட கம்பேர் பண்றோம். நமக்கு ஒரு தெரிஞ்ச குவான்டிட்டி ஒன்று இருக்குது, தெரியாத குவான்டிட்டி ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி. அப்ப என்னென்ன தேவை இருக்கும் ஒரு மெஷர் பண்றதுக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டான குவான்டிட்டி தேவை, என்ன தெரியுதோ அது தேவை. அதுக்கப்புறம் என்ன மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற என்ன மெத்தட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண போறோம் அப்படிங்கிற மெத்தட் தேவை. அடுத்து வந்து என்ன அப்பேரட்டஸ் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ண போறோம், அந்த அப்பேரட்டஸ் தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூனிட் அண்ட் ஸ்டாண்டர்ட். யூனிட்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் யூனிட் வந்து நியூட்டன் அப்படின்னு தெரியும். அப்படிதானே? அது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோடைய ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர் தான் என்னது அப்படின்னா யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 3 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாஸ், லென்த், டைம். மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. அதுல 3 வந்து மாஸ், லென்த் அண்ட் டைம். ஓகேவா? இதுல வந்து 2 யூனிட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் யூனிட் அண்ட் டிரைவ்ட் யூனிட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு இண்டிபெண்டான யூனிட். ஓகேவா? அது எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது அந்த யூனிட். ஓகேவா? அது வந்து இப்படிதான் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, கிலோமீட்டர், மீட்டர், கிராம், பவுண்ட். இதை வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் யூனிட்ஸாவும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை ஹோலாவும் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது மற்ற யூனிட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் மட்டும் தான் நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிரைவ்டு யூனிட். ஓகேவா? இது வந்து ஒரு டிபெண்டான யூனிட். ஓகே, எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் யூனிட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, இதுல வந்து சிஜிஎஸ் இஎஸ்யூ சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அது என்னன்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட்ஸ். இஎஸ்யூ சிஸ்டம். இஎஸ்யூ சிஸ்டம்னா என்னது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூனிட். ஓகேவா? அதுல வந்து ஒரு எப்சிலான் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து பெர்மிட்டிவிட்டி. அதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பேசிக் யூனிட்ஸ் கூட சேர்த்து இதை இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுதான் சிஜிஎஸ் இஎஸ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது. அதே மாதிரி சிஜிஎஸ் இஎம்யூ சிஸ்டம். அதே தான். இஎம்யூ அப்படிங்கிறது என்னதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் யூனிட். அங்க வந்து எப்சிலான் யூஸ் பண்ணுவோம், இங்க வந்து பெர்மியபிலிட்டி மியூ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எம்கேஎஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட். மீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸ். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி ஆஸ் வெல் அஸ் மேக்னெட்டிக் குவான்டிட்டி ரெண்டையுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்றது தான் எம்கேஎஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட். எக்ஸாம்பிள் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ், ஒர்க், எனர்ஜி, இதெல்லாம் தான் இதோடைய யூனிட்ஸ். ஓகே, எம்கே சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் வோல்டேஜ்னா என்ன, அதை எப்படி என்ன யூனிட், அதுக்கு வோல்டேஜுக்கு என்ன யூனிட், அதே மாதிரி எப்படி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி என்ன ஃபார்முலாஸ், அது மாதிரி சிம்பிளான இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, டைமென்ஷன்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னா இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, velocity is equal to length by time. ஓகேவா? velocity is equal to length divided by time. ஓகேவா? இப்போ லென்த் நம்ம எப்படி லென்த்தோடைய யூனிட் என்ன, மாஸ். சாரி, லென்த்துக்கு எல் தான், டைமுக்கு டைம் இன்வர்ஸ். ஏன்னா டைம் மேல போகும்போது என்ன ஆகும், எல் டி இன்வர்ஸ் ஆகும். இதுதான் நம்மளுக்கு டைமென்ஷன்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் ஃபார் வெலாசிட்டி. ஓகேவா? இதே ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்சிலரேஷன்ஸ்க்கு என்னது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வரும். இதுதானே? அப்போ மீட்டருக்கு வந்து லென்த், அப்போ எல் போட்டாச்சு, பை செகண்ட் ஸ்கொயர். செகண்ட்னா டைம், அதனால டைம் மேல வர்றதுனால இன்வர்ஸ் ஆஃப் -2. ஓகே, இதே மாதிரி தான் ஃபோர்ஸ்க்கு. ஃபோர்ஸ்க்கு இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, மாஸ் இன்டூ ஏ, ஆக்சிலரேஷன். அப்படிதானே? அப்போ மாஸ் போட்டாச்சு, ஆக்சிலரேஷனோட இது என்னது, டைமென்ஷன் ஆஃப் யூனிட் என்னது, லென்த் டைம் பவர் -2. இதுதான் நமக்கு என்னது, ஃபோர்ஸோடைய டைமென்ஷன் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேவா? இதே மாதிரி நிறைய கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அக்யூரேட்டா தெரிஞ்ச ஒரு வேல்யூ தான் நமது ஸ்டாண்டர்ட். ஓகேவா? நமக்கு
அக்யூரேட்டா கரெக்டான வேல்யூ தெரியும். இப்போ 500 கேஜி அப்படின்னா 500 கேஜி கரெக்டான மெஷர்மெண்ட். ஓகேவா? அதுதான் நமக்கு என்னது ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுல என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், பிரைமரி ஸ்டாண்டர்ட்ஸ், செகண்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு நமக்கு வந்து இந்த யூனிட் ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த பீரியாடிக்கலா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? பீரியாடிக்கலா எவாலுவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரைமரி ஸ்டாண்டர்ட். பிரைமரி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இதுவுமே என்ன ஒரு ஹைலி அக்யூரேட்டான ஒரு அப்சல்யூட் ஸ்டாண்டர்ட் தான் பிரைமரி ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இது எங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேஷனல் ஸ்டாண்டர்ட் லேப் அப்படிங்கிற ஒரு இடத்த மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, அங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட், அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிரைவ் யூனிட்ஸும் நமக்கு இங்க வந்து நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை வந்து கேலிபிரேட் பண்ணுவாங்க, தனித்தனியா கேலிபிரேட் பண்ணுவாங்க. எங்க அப்படின்னா நேஷனல் லேப்ஸ். ஓகேவா? இது வந்து அவுட் சைட் த லேப் நமக்கு கிடைக்காது. ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல என்ன பண்ணாது அப்படின்னா நேஷனல் லேப்ஸ்க்கு தவிர மற்ற இடத்துல இது நமக்கு கிடைக்காது. ஓகேவா? இதோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி ஸ்டாண்டர்ட் வந்து கேலிபிரேட் பண்ணவோ இல்லைன்னா வெரிஃபை பண்றதுக்கோ நம்ம இந்த பிரைமரி ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, செகண்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் அதே மாதிரி தான். பிரைமரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வெளியே கிடைக்காதுன்னு சொன்னோம் இல்லையா? இதுவும் அதே மாதிரி செகண்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து லேப்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேப்ல அதாவது இண்டஸ்ட்ரீஸ் லெவல்ல என்ன பண்ணுவோம் இதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஓன் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கு தனித்தனியா ஒரு இது இருக்கும். ஓகே, அவங்களுடைய டிசைனுக்கு தகுந்தாப்புல ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கும். ஓகேவா? அவங்கவுங்க லேப்ல மெயின்டைன் பண்றது தான் இது. ஓகே, அவங்கவுங்க இண்டஸ்ட்ரிக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு ஒரு செகண்டரி ஸ்டாண்டர்ட்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் இந்த செகண்டரி. ஓகே, ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இது வந்து பேசிக்கா நம்ம லேப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்றதுக்கு, அப்புறம் கேலிபிரேட் பண்றதுக்கு, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கேலிபிரேட் பண்றதுக்கு எல்லாம் அவங்க அதோட அக்யூரசி, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது தான் நமக்கு ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட். ஓகே, இதுதான் நமக்கு ஆர்டர். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், அடுத்து நேஷனல் ஸ்டாண்டர்ட், அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செகண்டரி லேப். செகண்டரி லேப்ல என்ன பண்ணுவாங்க அவங்க தன்னோட இண்டஸ்ட்ரிக்கு தகுந்தாப்புல ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் செகண்டரி ஸ்டாண்டர்ட். அடுத்து மெஷர்மெண்ட் லேப், அடுத்து ப்ராசஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஓகே,